ஓகே, ஸோ எவ்வளோ ஸ்டார்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட்டையும் ஒரு சில விஷயங்கள் கேட்கணும். ஏன்னா வீட்டில் கை அடிபட்டது தெரியாது. லாஸ்ட் வீக் கட்டோட ஆனதை கண்டிப்பாக பார்த்துட்டு பயங்கரமாக திட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க? நான் அதையும் மீறி நீ எப்படி கன்வின்ஸ் பண்ணி ஆடுறேன்னு சத்தியமாக தெரியல. என்ன சொன்ன நீ வீட்டில்? பார்த்துட்டு கேட்டாங்க, சொல்லியிருந்தா நேரில் வந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்லைம்மா அதனால தான் சொல்ல முடியல, ஏன்னா நேரில் வந்திருந்தா என்னால் பார்க்க முடிஞ்சிருக்குமான்னு கூட தெரியல அவங்கள. அட்லீஸ்ட் அப்பா அம்மா இங்கே வந்தாங்கன்னா அவங்கள கூப்பிடுறது கூட என்னால் முடியாது. அவங்களுக்கு இந்த அது கூட போட்டு வர தெரியாது. அப்புறம் அந்த டச் மொபைல் அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது. அப்புறம் அது அவங்க நான் டான்ஸை பார்க்குறதா அவங்கள பார்க்குறதா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதையும் சொன்னேன், இந்த மாதிரி சின்ன அடி தான், இப்போ சரியாயிருச்சு, அது பழைய வீடியோ அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சிட்டேன். இப்போ டேப்லெட்ஸ் அனுப்பி போட்டிருக்காங்க, வலி மாத்திரை. அம்மா மெடிக்கலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. வலி மாத்திரை, அப்புறம் வந்து சத்து மாத்திரை, அது எல்லாமே கொரியரில் அனுப்பி போட்டிருக்காங்க. இதெல்லாம் டெய்லியும் போடு. அவங்க அம்மா பாடுறா, அவங்களுக்கு என்னன்னே தெரியலடா. சத்து மாத்திரை எல்லா பெயின் கில்லர்லாம் அமைச்சிருக்கேன். அம்மா நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் பையனும் இங்கே நல்லா இருப்பான், கவலைப்படாதீங்கம்மா. சூப்பர் டார்லிங். ப்ராக்டிஸ் எதுவும் பிரச்சனை இல்லையா? ஏன்னா போனாடி பார்க்குறப்ப சொன்னாங்கல்ல, ஏன் இவ்வளோ ஆட வைக்கிறீங்கன்னு கூட ஒரு சிலருக்கு தோணலாம் அப்படிலாம் சொன்னாங்க. நீ எடுத்த முடிவு தான் அது. ஜட்ஜஸ்ட்டை கூட நீ கேட்கல. இல்லைங்க நான் ஆடுறேன் அப்படி நீ சொன்னது தான். ப்ராக்டிஸ் ஓகேவா? மேனேஜ் பண்ண முடியுதா? இங்கே பிள்ளை எனக்கு மேனேஜ் பண்ண முடியும், எனக்கு ஓகே தான். அண்ட் மாஸ்டரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அண்ட் ஜித்தேஷ் அண்ணன், அப்புறம் பாய்ஸ் எல்லாம் என்னை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. நான் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க நிறைய அடி வாங்கினாங்க. நான் மேலேருந்து குதிக்கும் போது பாவம் அவங்க கையிலலாம் அடிபட்டுச்சு. சாரி பாய்ஸ், தேங்க்யூ ஃபார். இந்த டார்லிங்ஸ்க்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ பேக் போனாக இருக்கீங்க டார்லிங்ஸ். சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்க்கும் இருக்கிற டார்லிங்ஸ்க்கும் பெரிய நன்றி. எவ்வளோ ஸ்டார்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபார் திலை அண்ட் பிரீதா, இதேதான் டான்ஸ், ஓ இதுதான் மாஸ், இதுதான் தில்லையோட மாஸ்டர் பீஸ். அரா, தேங்க்யூ மாஸ்டர். அதே இன்னொன்று கூட சொல்லுவேன். என்ன ஒரு விஷயம்னா, இதில் வந்து நிறைய ப்ராப்ஸ் இல்லை, நிறைய விஷயம் இல்லை, மனிதர்களை வச்சு ப்ராப் பண்ண சாகருக்கும் ஒரு ஆட்ஸ் ஆப்டா. டே, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லை, வெறும் நடனத்தை மட்டும் நம்பி செஞ்ச ஒரு கொரியோகிராஃபி இது. கண்டிப்பாக வாழ்த்துக்கள்ரா சாகர். தேங்க்யூ. லவ் யூ ராஜன். I really need thanks to Jittu. He only take care. Jittu. வாழ்த்துக்கள்டா ஜித்து. வெரி குட்ரா ஜித்து. அதே மாதிரி பாய்ஸ் கோஆர்டினேஷன்லாம் சூப்பராக இருந்தது, அழகாக பண்ணீங்க, கலாட்டா பண்ணீங்க, நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. தில்லை தான் எங்கேயோ நின்ட்டான் இல்லை, அந்த அடிபட்டோம். லவ் யூ ராஜன். காட் பிளஸ் யூ. உங்கள் எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ.